அனைவருக்கும் வணக்கம். தமிழின் சிறப்புகளில் பகுதி 2 தமிழுடைய எளிமையை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு மொழி மிக பழமையான மொழி, இலக்கண இலக்கிய வளங்கள் செறிந்த ஒரு மொழி, நல்ல இனிமையான மொழி, மிக பெருமைகள் உடைய ஒரு மொழி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மொழி எளிமையான மொழியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த மொழி எந்த அளவுக்கு எளிமையானது அப்படிங்கிறத ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லிடலாம். 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த ஜியு போப் அவர்கள் தமிழில் இருக்கக்கூடிய நிறைய இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருக்குறள், திருவாசகம், சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் மொழிபெயர்த்தவர். அந்த ஜியு போப் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றதுக்கு 2 மாத காலம் கப்பலில் வர்றதுக்கு நேரம் பிடிச்சிது, இங்கிலாந்துலேருந்து வர்றதுக்கு. அந்த 2 மாத காலத்தில் கப்பலில் வரும்பொழுதே அவர் தமிழை தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கிட்டார். 2 மாதத்தில் அவரால் தமிழை படிக்கக்கூடிய வகையில் அந்த அளவுக்கு மிக எளிமையான ஒரு மொழியாக இது இருந்தது. வேணால் அவர் வெறுமனே சும்மா பேசுறதுக்கு மட்டும் படிக்கலை, இந்த இலக்கியங்களை படித்து பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் அவர் படிச்சிருந்தார். அப்படி இருந்ததுனால தான் இலக்கியங்களை அவர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார். எந்த வசதிகளும் இல்லாத அந்த பழங்காலத்திலேயே இப்போ கூகுளில் எதை தட்டினாலும் எந்த விஷயமேனாலும் கிடச்சிரும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் யாராவது நல்ல கைதேர்ந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த காலத்திலேயே அவர் தமிழ் மொழியை 2 மாத காலத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டார். நல்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு இந்த மொழி எளிமையான மொழி. இந்த மொழி எளிமையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் மொழியில் என்னென்ன ஒலிகள் எல்லாம் வச்சு அமைச்சு நம்ம பேசுகிறோமோ எல்லா ஒலிகளுக்கும் சரியான வரி வடிவம் இருக்குது. அந்த வரி வடிவத்துக்கு வேறு ஒரு பெயர் கிடையாது, தனியாக பெயர் கிடையாது. சில மொழிகளில், உலகத்தில் இருக்கிற சில மொழிகளில் ஒரு எழுத்து இருந்ததுன்னா அந்த எழுத்துக்கு தனியாக ஒரு பெயர் இருக்கும். அதை தனியாக சொல்லும்போது அந்த பெயரை சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்லோட வரும்பொழுது அதுக்கு வேறு ஒலி இருக்கும். ஒலி வேறு, பெயர் வேறு அப்படின்னு வித்தியாசப்பட்டு இருக்கும். ஆனால் தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. தமிழ் மாதிரியான மொழிகள் நிறைய இருக்குது. இப்போ தமிழ் மொழியில் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்குது. அதோட பேர் வேறு, அதோடைய ஒலி வேறு. வார்த்தையில் வரும்போது அதோடைய ஒலி வேறு அப்படின்னு வித்தியாசம் கிடையாது. அதோடைய பெயர் தான் அதோடைய ஒலியும் கூட. அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது தான், அவ்வளோதான். தனியாக சொன்னாலும் எழுதினாலும், சொல்லில் சொன்னாலும் சொல்லில் எழுதினாலும் எல்லா இடத்துலையும் அது தான். க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா இடத்துலையும் அது க தான். அதே மாதிரி தான் எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர்மெய்யும் சேரும்போது உயிர்மெய் எழுத்து வருது அப்படிங்கும்போது அந்த உயிர்மெய் எழுத்துக்கும் வரி வடிவம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால் 247 எழுத்து இருக்கே அப்படின்னு மலைக்க தேவை கிடையாது. அந்த 247 எழுத்தை ஒரு தடவை நல்ல தெளிவாக மனதில் ஆழமாக பதிகிற மாதிரி அதோடைய ஒளி வடிவம், வரி வடிவம் அதை கரெக்டாக சரியான முறையில் மனதில் பதிகிற மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பிறகு சிரமப்படவே தேவையே கிடையாது. எந்த ஒரு புத்தகத்தை கொடுத்தாலும், தமிழில் எழுதப்பட்ட அச்சரிக்கப்பட்ட எந்த ஒரு செய்தி குறிப்புகளை கொடுத்தாலும் அதை நம்மளால் வாசிச்சிட முடியும். என்ன சொற்களை, தமிழ் சொற்களை சொன்னாலும் அதை எழுதிட முடியும். இப்போ எழுத படிக்கிறது நல்லா தெரிஞ்சிட்டாலே போதும், அந்த மொழியில் பாதி புலமை பெற்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு பிறகு அதனுடைய வாக்கிய அமைப்புகளையும், அது பேச்சு மொழியில் எந்த மாதிரி வாக்கிய அமைப்பு இருக்குது, எழுத்து மொழியில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அதனுடைய பொருளை புரிந்துக்கிட்டு பேசணும், அவ்வளோதான். இப்போ எழுத படிக்க தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை மிக எளிமையாக பெறுறதுக்கு இந்த அமைப்பு முறை உதவுது. இந்த அமைப்பு முறையில் இது இன்னும் உதவுறதுக்கு இன்னும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது. உயிர் எழுத்துக்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நெடில் எழுத்துக்கும் இனமான குறில் எழுத்து இருக்குது. ஆவுக்கு அ, ஈக்கு ஈ. அது மாதிரி ஐக்கு கூட பார்த்திங்கன்னா ஐன்னு 2 எழுத்து கிடையாது. ஆனால் ஐ சொல்லும்போது ஈன்னு முடியறதுனால ஐக்கு ஈ, அவுக்கு ஊன்னு முடியறதுனால ஊ. இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் இருக்குது. அந்த இணை எழுத்துக்கள் இருக்கிறதுனால இதை படிக்கிறது எளிமையாக இருக்கும். ஒரு எழுத்தை படிச்சுட்டா போதும், இன்னொரு எழுத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். எழுத்து வடிவத்திலையும் 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே அமைச்சிருக்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள்லையும் அப்படி தான். அது எழுத்துக்களை சொல்லக்கூடிய அழுத்தத்தை அடிப்படையாக வச்சு வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதில் அந்த இடையின எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் மட்டும் இடைப்பட்டதாக இருக்கிறதுனால எது கூடயும் சேராது, தனித்து இருக்கும்.
மீதி இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களில் 6 வல்லின எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக இருக்குது. கவுக்கு ங, சாவுக்கு ஞ, டாவுக்கு 3 சுழின, தாவுக்கு சுட்டி இல்லாத ந, பாவுக்கு ம, ராவுக்கு 2 சுழின, அந்த மாதிரி. இப்போ இந்த எழுத்துக்கள் சொற்கள் இடையில் வரும்போது அதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரதா இருந்ததுன்னா, மெய்யெழுத்து வரதா இருந்ததுன்னா, உயிர்மெய் எழுத்து வந்தால் பிரச்சனை கிடையாது. மெய்யெழுத்து வரதா இருந்ததுனாக்கா அதே புள்ளி வச்ச எழுத்து வரும், இல்லைனா அதுக்கு இனமான புள்ளி வச்ச எழுத்து வரும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ பக்கம் அப்படின்னு இருக்குன்னா அந்த க அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு முன்னாடி இக்கு வந்திருக்கு. இப்போ தங்கம்ங்கிற சூழலில் காவுக்கு முன்னாடி இங்கு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வருமே தவிர புள்ளி வச்ச எழுத்து வேறு புள்ளி வச்ச எழுத்து வராது. இந்த மாதிரி நிறைய சில அடிப்படையான விதிகள் இருக்குது. இந்த விதிகளையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த மொழியை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. மற்றபடி அந்த ஒலிகளை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, வரி வடிவத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மிக எளிமையாக மொழியை கற்றுக்கொள்ள முடியும். இந்த அளவுக்கு எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழியாக இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் விரும்பி இந்த மொழியை கற்றுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மொழியினுடைய எளிமையின் பெருமையை எடுத்து சொன்னதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.